வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக சஞ்சனா. முதலில் தலைப்புச் செய்திகள். அயோத்தி நில விவகாரத்தில் சுமூக தீர்வு காண வேண்டும். மத்தியஸ்தர் குழுவை நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. விமானி அபிநந்தனுக்கு பரம்வீர் சக்ரா விருது வழங்க வேண்டும். பிரதமருக்கு முதல்வர் பழனிசாமி கடிதம். நாற்பது இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும். டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. செய்தியாளர் சந்திப்பில் பிரேமலதா ஆவேசம். திமுக பொருளாளர் துரைமுருகன் மீது விமர்சனம். அயோத்தி விவகாரத்தில் மத்தியஸ்தரை நியமித்து சுமூக தீர்வு காண வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அயோத்தி பிரச்சினை தொடர்பாக அலகாபாத் உயர்நீதிமன்றம் கடந்த 2010ஆம் ஆண்டு தீர்ப்பளித்தது. நிர்மோஹி அகாரா, ராம்பாலா, சனி வக்பு வாரியம் ஆகியவை சர்ச்சைக்குரிய 2.7 ஏக்கர் நிலத்தை சரிசமமாக பங்கிட்டுக் கொள்ளும்படி உத்தரவிட்டிருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் 14 மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு மத்தியஸ்தர் மூலம் தீர்வு காண பரிந்துரை செய்தது. அயோத்தி விவகாரத்தில் சுமூகமான தீர்வு காண 3 பேர் கொண்ட குழுவை நியமித்து ரஞ்சன் கோகாய் தலைமையிலான 5 பேர் கொண்ட அமர்வு இன்று உத்தரவிட்டுள்ளது. இதன்படி ஓய்வு பெற்ற நீதிபதி இப்ராஹிம் கலீபுல்லா தலைமையிலான 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் வாழும் கலை அமைப்பின் தலைவர் ஸ்ரீ ரவிசங்கர், மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் பஞ்சு ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த பிரச்சினைக்கு 8 வாரத்திற்குள் தீர்வு காண வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் சமரச பேச்சுவார்த்தை மிக ரகசியமாக நடத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தனுக்கு பரம்வீர் சக்ரா விருது வழங்க பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கடந்த மாதம் 14ஆம் தேதி காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் துணை ராணுவத்தினர் மீது நடத்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதலில் 40க்கும் அதிகமான வீரர்கள் வீரமரணம் அடைந்ததை குறிப்பிட்டுள்ளார். இந்திய வான் எல்லையில் அத்துமீறிய பாகிஸ்தான் விமானப்படையின் F-16 ரக போர் விமானத்தை அபிநந்தன் சுட்டு வீழ்த்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆபத்தான சூழ்நிலையிலும் வீரத்தை வெளிப்படுத்தி மக்கள் மனங்களை வென்ற அபிநந்தன் கௌரவிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக கூட்டணி 40 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் இதன் மூலம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் எனவும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் உறுதிபட கூறியுள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் தற்போது நிலவும் சூழ்நிலையில் மக்கள் நிலைகுலைந்து உள்ளதாக தெரிவித்தார். 7 ஆண்டுகளாக ஒரே கட்சி ஆட்சியில் உள்ள நிலையில் தமிழகத்தில் தொழில் முடக்கம், வேலையின்மை, குடிநீர் பஞ்சம், விவசாயிகள் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் நிலவுவதாக கூறினார். இதற்கெல்லாம் தீர்வு ஏற்பட வேண்டும் என்றால் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினால் தான் முடியும் என்றும் குறிப்பிட்டார். நிச்சயமாக தமிழ்நாட்டில் திமுக 40க்கு 40 வெற்றி பெறுகிறது. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள்லாம் இன்றைக்கி நிலைகுலைந்து போயிருக்கிறார்கள். எப்படிதான் ஒரு மாற்றம் வரும்னு சொல்லி இன்றைக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஆளுகிற கட்சியும் ஏறத்தாழ 7 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது. அதனால் மக்கள் ஏதாவது ஒரு அரசியல் நல்ல கட்சி வராதா, இந்த பிரச்சனைகள் தீராதா? என்னை பொறுத்தவரை நாங்கள் எதுவும் தோழமை திமுகவால் கொண்டதனால் சொல்லவில்லை. இப்போ இருக்கிற இதில் நீங்கள் நீண்ட கால திட்டத்தோடு வருகிற திமுக தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை போன்றவர் வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு ஒரு தீர்வை கொடுக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. இதேபோல் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த டாக்டர் பாரிவேந்தர், மத்திய அரசின் தயவால்தான் தமிழகத்தில் ஆட்சி நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். மீதமுள்ள 2 ஆண்டு ஆட்சிக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பாஜக அரசை மாநில அரசு புகழ்ந்து வருவதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். அப்படித்தாங்க பேச முடியும். நீங்கள் அவங்களுடைய தயவால் நடக்குது இது. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க புகழாமல் ஏன் வந்தீங்கன்னா கேட்க முடியுமா, இல்லை கோவப்பட முடியுமா?
அதனால் இன்னும் 2 ஆண்டு இன்னும் 2 ஆண்டு போகணும்ல, அதனால் அவங்க செய்கிறது சரிதான். தமிழக மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். வரும் மக்களவைத் தேர்தலில் தோழமை கட்சியின் உறுதுணையோடு இந்திய ஜனநாயக கட்சியின் வெற்றிக்கு கட்சி தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலர் ஜெயசீலன் மகள் சிவநந்தினி மற்றும் காந்தி தம்பதியின் மகன் மருத்துவர் அருண்வேல் ஆகியோரின் திருமண வரவேற்பு விழா ராசிபுரத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் ஐஜேகே நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர், ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வைத்த டாக்டர் பாரிவேந்தர் மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், வரும் மக்களவைத் தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சியை போட்டியிட தோழமை கட்சிகளுடன் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய ஜனநாயக கட்சி இந்த தேர்தலில் கள்ளக்குறிச்சி மற்றும் பெரம்பலூர் தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டிற்கு ஒரு மாற்றம் கிடைக்கப் போகிறது, ஒரு விடிவு காலம் ஏற்பட போகிறது. விடிவு காலம் ஏற்பட போகிற அந்த நேரத்தில் நாமும் அவர்கள் தோழமையில் இருந்தோம் என்று நாம் எல்லாம் மகிழ்ச்சி கொள்வோம், பொறுமை கொள்வோம். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டுவதெல்லாம் தோழமை கிடைத்திருக்கிறது, பெரிய கட்சியுடைய தோழமை கிடைத்திருக்கிறது. நாம் என்ன செய்ய இருக்கிறது அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று யாரும் உங்களுடைய பொறுப்பை, கடமையை தட்டி கழிக்க கூடாது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். தேமுதிக பொருளாளர் பிரேமலதா தன்னிடம் கேள்வி கேட்ட செய்தியாளர்களை மிரட்டும் வகையில் ஒருமையில் பேசினார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமையகத்தில் மகளிர் நாள் விழா கொண்டாடப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக பொருளாளர் பிரேமலதா, திமுக மூத்த தலைவர் துரைமுருகன் தெரிவித்த கருத்துக்கு எதிராக பேசுவதாக கூறினார். அவர் பேசின பேச்சுக்கள் முரண்பாடானது. எனக்கு தெரிஞ்சது, அவரை பற்றி எனக்கு சரியாக தெரியாது. உட்காந்த இடத்துலயே தூங்குவாருன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். மேபி தூக்கத்தில் ஏதாவது பேசினாரா? வயது மூப்பாயிருச்சுல, வயது மூப்பின் காரணமாக ஏதாவது தூக்கத்தில் துரைமுருகன் அவர்கள் பேசினாரா அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு டவுட். இப்போ அவர் கட்சி சார்ந்தவங்க, அவர் துறையை சார்ந்தவங்க, அவங்க டிஸ்ட்ரிக்ட் சார்ந்தவங்க, யாரோ தெரியாத நபர் போனால் வீட்டுக்குள்ளே விட்டுருவாரா துரைமுருகன் அவர்கள்? முதல் நாள் என்ன சொல்றாரு, சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் தெரியுங்கிறார். அடுத்த நாள் என்ன சொல்றாரு, அவங்க யாருன்னே தெரியாதுங்கிறார். தெரியாத ஆளை எப்படி உள்ள விடுறீங்க? அப்போது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு உரிய பதில் அளிக்காத பிரேமலதா செய்தியாளர்களை மிரட்டியும் ஒருமையிலும் பேசினார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த செய்தியாளர்கள் அவரிடம் எதிர்ப்பு தெரிவித்தனர். எது நாகரிகம், எது அநாகரிகம் அப்படின்ற வார்த்தைகளை முதல்ல பிரஸ் மீடியாவையும் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க. நீ கேட்ட, நீ சொல்லு. சரி, உனக்கு காரணம் தெரியலன்னா நீ போய் துரைமுருகன் கேளு, சரியா? அங்க போய் கேளு. உனக்கு காரணம் தெரியலன்னா நீ அங்க கேளு. எங்களை பத்தி நீ எங்க கேளு. எங்க பாரு, தேமுதிகவை யாரும் கைட் பண்ணி சொல்லி மிரட்டி பணிய வைக்கிற கட்சி கிடையாது, புரியுதா? யார் இப்ப கொள்கை இல்லைன்னு உனக்கு யார் சொன்னா? உனக்கு தெரியுமா எங்க கொள்கை என்ன? நீ ஃபர்ஸ்ட் தெரியுமா? ஒரு நிமிஷம். அப்ப நீங்க எது வேணாலும் எங்களை கேட்கலாம். இரு. அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். வாரணாசியில் வளர்ச்சிப் பணிகளுக்கும் நகரை அழகுபடுத்தும் திட்டங்களுக்கும் உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி செய்த சமாஜ்வாதி அரசு மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என பிரதமர் மோடி கூறியுள்ளார். மேலும் யோகி ஆதித்யநாத் தலைமையில் பாஜக ஆட்சி அமைந்த பின்னர்தான் வளர்ச்சி திட்டங்கள் தொடங்கப்பட்டன என்றும் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் இடஒதுக்கீட்டு மசோதாவை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் என கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். பெண்களின் அதிகாரத்தை உறுதி செய்வதற்காக சட்டசபையிலும் லோக்சபாவிலும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது முக்கியம் என்றும் இதனை நிறைவேற்ற காங்கிரஸ் உறுதி பூண்டிருப்பதாகவும் ராகுல் காந்தி கூறியுள்ளார்.
வரும் மக்களவை தேர்தலில் பெரம்பலூர் அல்லது கள்ளக்குறிச்சியில் இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிட வாய்ப்பிருப்பதாக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். தோழமை கட்சியின் உறுதுணையோடு இந்திய ஜனநாயக கட்சியின் வெற்றிக்கு கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் அயராது பாடுபட வேண்டும் என்றும், வெற்றி பெற்றால்தான் இந்திய ஜனநாயக கட்சி புத்துயிர் பெறும் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். அயோத்தி விவகாரத்தை சமரசமாக தீர்ப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள மத்தியஸ்தர் குழுவில் ஸ்ரீ ரவிசங்கர் இடம்பெற்றதற்கு ஓவைசி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மத்தியஸ்தர் குழுவில் இடம்பெற்றுள்ள ஸ்ரீ ரவிசங்கர் அயோத்தி பிரச்சனையில் தங்கள் உரிமையை முஸ்லிம்கள் கைவிடாவிட்டால் இந்தியா சிரியாவாக மாறும் என்று தெரிவித்திருந்தார் என்பதையும் ஓவைசி சுட்டிக்காட்டியுள்ளார். மேல்நிலை உயர்நிலை பள்ளிகளுக்கான தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வெளியாகும் என அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தொடர்கின்றன. உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கான பொது தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி அறிவிக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்வு முடிவுகளை மாணவர்கள் 2 நிமிடத்தில் தெரிந்து கொள்ளலாம் என கூறினார். இந்த ஆண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடினமாக இருந்தாலும் வருங்காலங்களில் மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும் என தெரிவித்தார். இந்த ஆண்டு நீட் தேர்வுக்காக 419 மையங்களில் மாணவர்கள் பயிற்சி பெற்று வருவதாகவும் 1.5 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுத கட்டமைப்பு வசதிகள் தயாராக உள்ளதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் குறிப்பிட்டார். திட்டமிட்டபடி சரியான முறையில் சரியான நேரத்தில் அந்த தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும். அதேபோல் இந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதுகின்ற மாணவர்கள் அண்டை மாநிலங்களுக்கு செல்ல தேவையில்லை. அதற்கான பணிகளை இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது. இதய நோயாளிகளுக்கு சிறந்த சிகிச்சை அளிப்பதற்காக இந்திய மருத்துவர்களால் எழுதப்பட்ட டான் 10 டெக்ஸ்ட் புக் ஆஃப் கார்டியாலஜி புத்தகம் இன்று வெளியிடப்பட்டது. சென்னை வடபழனி சிம்ஸ் மருத்துவமனையில் 7வது முறையாக இதய நோய்க்கான மருத்துவத்தை மேம்படுத்துதல் என்ற தலைப்பில் 3 நாட்கள் பயிற்சி முகாம் இன்று தொடங்கியது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட எய்ம்ஸ் மருத்துவர் கிருஷ்ணகுமார் டான் 10 டெக்ஸ்ட் புக் ஆஃப் கார்டியாலஜி புத்தகத்தை வெளியிட்டார். இந்திய மருத்துவர்களால் இங்குள்ள வசதிகளை கொண்டு இதய நோய்களுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிப்பது என்பது குறித்து விளக்கும் வகையில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது. நவீன சிகிச்சை முறைகளை உடனடியாக செயல்படுத்துவதால் உலகத்தரமான சிகிச்சைகளை அளித்து வருவதாக சிம்ஸ் மருத்துவமனை துணைத் தலைவர் ராஜு சிவசாமி தெரிவித்தார். 7வது முறை ஆண்டாக கார்டியாலஜி அப்டேட், அதாவது போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிற கார்டியாலஜிஸ்ட் எல்லாம் த்ரூ அவுட் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்காக பெரிய பெரிய டீச்சர்ஸு ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் இந்தியாவிலேருந்து பல மருத்துவமனையிலேருந்து இங்கே கலந்துருக்க வந்திருக்காங்க. 3 நாட்களுக்கு இங்கே நடக்கிறது. இந்த ஆண்டு கார்டியாலஜி அப்டேட்டில் ப்ரொஃபஸர் டாண்டன், அதாவது எய்ம்ஸ் மருத்துவமனைய ப்ரொஃபஸர், அவர் நினைவாக ஒரு டெக்ஸ்ட் புக் ஆன் கார்டியாலஜி 9 ஆத்தர்ஸ் ஒன்றா சேர்ந்து கார்டியாலஜியில் மட்டும் இந்த டெக்ஸ்ட் புக் எழுதியிருக்காங்க. இதை படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1.5 டன் அளவிலான செம்மரக்கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். சேவூர் கிராமத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வருவாய் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யார் என்பது குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே கணினி விற்பனை மற்றும் பழுது நீக்கும் கடைகளில் தீ விபத்து ஏற்பட்டது. சுவால்பேட்டை பகுதியில் உள்ள ஜனார்த்தனன் என்பவருக்கு சொந்தமான 2 கடைகளில் இன்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. சிவகங்கையில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் பங்கேற்றனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தனியார் நிறுவனம் மற்றும் தனியார் கல்லூரி நிர்வாகம் இணைந்து நடத்திய பேரணி சிவகங்கை அரண்மனை வாயிலில் துவங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது. பேரணியில் கலந்து கொண்ட மாணவிகள் விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தியபடி முழக்கங்களை எழுப்பினர். அரசியல் களத்தில் உலா வரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக.
சூரிய கட்சியில் சீட் கிடைக்கும் என இலவு காத்த கிளியாக காத்திருந்த மனிதநேய பார்ட்டி சீட் கிடைக்காததால் அதிருப்தியில் இருக்கிறதாம். சூரிய கட்சியை நம்பி இலை கட்சியிலிருந்து வெளியே வந்த அந்த கட்சி திரும்ப செல்லவும் வழியில்லை என்பதால் மதர் கட்சி தலைவரான தினமானவர் முகாமுக்கு செல்ல உள்ளதாம் அந்த சிறுபான்மையினர் கட்சி. வம்பு நடிகர் கடைசியாக நடித்த படத்தில் தொப்பையுடன் நடித்ததால் அங்கிள் என கிண்டல் செய்கிறார்களாம். தண்ணீர் அதிகமாக குடித்ததால் தான் இப்படி ஆகிவிட்டதாக கூறி வரும் வம்பு நடிகர் எடையை குறைக்க ஜிம்மாக ஏறி இறங்குகிறாராம். கடைசியில் அனுஷ் நடிகை வெளிநாடு சென்று உடல் எடையை குறைத்ததைப் போல வெளிநாடு செல்லவும் திட்டமிட்டிருக்கிறாராம். உடலை ஸ்லிம்மாக்கிய பின்னர் நாடு திரும்ப உள்ளாராம் வம்பு நடிகர். ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டி காலிறுதியில் சாய்னா ஸ்ரீகாந்த். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால், ஸ்ரீகாந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறினர். ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி பர்மிங்ஹாமில் நடந்து வருகிறது. இதில் இந்திய வீராங்கனை சாய்னா நேவால் இரண்டாவது சுற்றில் டென்மார்க்கை சேர்ந்த லின் ஜோர்ஜ் மார்க்கை எதிர்கொண்டார். இதில் சாய்னா 8-21, 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் ஹோஜ் மார்க்கை தோற்கடித்து காலிறுதிக்குள் நுழைந்தார். ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் நடந்த இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் 21-17, 11-21, 21-12 என்ற செட் கணக்கில் டென்மார்க்கை சேர்ந்த ஜோனத்தன் கிறிஸ்டியை வென்று காலிறுதிப் போட்டியில் நுழைந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அயோத்தி நில விவகாரத்தில் சுமூக தீர்வு காண வேண்டும் என தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் மத்தியஸ்தர் குழுவை நியமித்துள்ளது. இமானி அபிநந்தனுக்கு பரம்வீர் சக்ரா விருது வழங்க வேண்டும் என பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதல்வர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நாற்பது இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என ஐஜேகே நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் உறுதிபட தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் ஆவேசமாக பேசிய பிரேமலதா திமுக பொருளாளர் துரைமுருகன் மீது விமர்சனம் செய்துள்ளார். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் இரவு 8:30 மணிக்கு வேர்ல்ட் ரவுண்ட் அப் செய்திகள் சந்திப்போம். வணக்கம்.